ஒரு அழகான மலைகளுக்கு நடுவில் அழகான இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுக்கு தான் நாம் இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் தரும் கோயிலாகவும், பேய் பிசாசு பிடிச்சவங்களை இந்த கோவிலான கூட்டிட்டு வந்தாக்கா அந்த பேய் பிசாசு தானா போயிடுறதாகவும் நம்பப்படுது. கிட்டத்தட்ட 4 தலைமுறைக்கு முன்னால ஒரு ஜமீலால தான் இந்த கோவில் உருவாக்கப்பட்டிருக்குது. பாலாத்துல அளவுக்கு அதிகமா வெள்ளம் வந்தப்போ அந்த வெள்ளத்துல பாத்தீங்கன்னாக்கா கனகனாட்சி அம்மன் அடிச்சுட்டு வந்ததா சொல்லப்படுறாங்க. அடிச்சுட்டு வந்தப்போ பாலாரும் அந்த அம்மனும் பேசிக்கிட்டது என்னன்னா, என்னையே நீ இவ்வளவு வேகமா அடிச்சுக்கிட்டு வர, நீ இன்னும் போனாக்கா இந்த ஊர் மக்களையும் வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுவ, அதனால முன்னாடி நான் மணி ஓசையோட போறேன், நீ என் பின்னாடி வான்னு சொல்லிட்டு மணி ஓசையோட அந்த அம்மன் நடந்து வந்ததா சொல்லப்படுறது. கோவிலோட பார்க்கிங்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி போனா ஒரு ஷீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா அந்த அம்மனோட காலடி தடம் இருக்கும். மற்றொரு கரையில இருந்து இந்த கரைக்கு அந்த மணி ஓசையோட வரப்போ பாதம் பட்ட இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த அம்மனோட காலடி தடம் இருக்கும். நீங்க இந்த காலடி தடத்தை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கரையை கடந்து போனாதான் கனகனாட்சி அம்மனோட கோவில் அங்க இருக்கும். பாலாற்றங்கரைக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு, அப்படியே அந்த கரையை தாண்டி அந்த சைடு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆந்திர பிரதேஷ் வந்துடும். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பாலாறு கால் பதிக்கிற இடம் இந்த இடம் தான். பால் போல தண்ணி இருக்கிற ஆறு பாலாறுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை நீங்க நேர்ல பார்த்தாதான் இருக்கும். உண்மையாவே அந்த அளவுக்கு பால் போல காட்சி அளிக்கிற நீர் தான் இந்த பாலாறு. கனகனாட்சி அம்மன் கோயில்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த பாலாற்றை கடந்து வரும்போது ஒரு கையில மணியும் இன்னொரு கையில தீப்பந்தமும் ஏந்தி வந்ததா இங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. இந்த அழகான பாலாறு பாத்தீங்கன்னாக்கா நந்திமலையில தொடங்கி கர்நாடகால 90 கிலோமீட்டரும், ஆந்திரால 45 கிலோமீட்டரும், தமிழ்நாட்டுல புல்லூர் என்ற இடத்துல தான் இது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நுழையுது. நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா 225 கிலோமீட்டர் பயணிக்குது. வாணியம்படி, வேலூர், ஆற்காடு, வாலாஜா, காஞ்சிபுரம், செங்கல்பட்டுன்னு பயணிச்சு வங்காள விரிகுடால போயிட்டு இந்த பாலாறு கலக்குது. ஆந்திரா மற்றும் கர்நாடகால பல தடுப்பணைகளை கடந்து வந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுலன்னு பாத்தீங்கன்னாக்கா பெரிய தடுப்பணைன்னு ஒரு தடுப்பணை கூட இல்ல. அந்த பாலாத்து தண்ணீரை சேமிச்சு வைக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நீங்க இந்த கோவிலை பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான இடம் தான் நான் சொல்லுவேன். இங்க இருக்கிற அழகான மலைகளுக்கு நடுவுல இங்க அமைஞ்சிருக்கிறத பாக்குறதுக்கே சும்மா சூப்பரா இருக்கும். புதுசா இந்த இடத்துக்கு வரவங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இருக்கிற ஆபத்தை உணராம இங்க போயிட்டு ஆழத்துல குளிச்சு நிறைய பேர் இறந்திருக்காங்க. குழந்தை வரம் வேண்டி வரவங்க இங்க அந்த அம்மனை வேண்டிக்கிட்டாக்கா குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஆற்றோரம் இருக்கிற கோவில பாத்தீங்கன்னாக்கா புதுப்பிக்கிறதுக்காக அடித்தளம் அமைச்சிருக்காங்க கோவிலுக்கு பின்புறமாவே. இந்த கோவிலுக்கு நீங்க போகணும்னாக்கா வாணியம்படியில இருந்து 17 கிலோமீட்டரும், திருப்பத்தூர்ல இருந்து 29 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு. நீங்க கூகுள் மேப்ல கனகனாட்சி அம்மன் கோவில் டைப் பண்ணீங்கன்னாக்கா எக்ஸாக்டா நீங்க இந்த கோவிலான போய் ரீச் ஆயிடலாம். இந்த வீடியோ பாக்குற நீங்க யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த கனகனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்பதான் நம்ம பேஜை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னாக்கா அப்படியே மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு, உங்களுக்கும் கனகனாட்சி அம்மனை பிடிக்கும்னாக்கா அப்படியே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க கைஸ். தேங்க்யூ.